இதே இந்தியாவில் இருக்கக்கூடிய இத்தனை ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய எந்த கல்லூரிக்கு போக வேண்டும் என்றாலும் அதிகபட்சம் இன்ஜினியரிங் படிப்பதற்கு 75% என்றும் மற்ற எல்லாத்துக்குமே 60, சில கல்லூரியில் 50 டிசைன் எல்லாம் போறதுக்கு பாஸ் பண்ணா போதும்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்முடைய மாணவர்களுக்கு அவேர்னஸ் தான் லேகிங். இந்த வீடியோவை கம்பல்சரியா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, அவர்களுடைய குரூப்ஸுக்கு சென்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு என்ன சார் வேணும்? அழகாக படம் வரையக்கூடிய திறமையும் அந்த கிரியேட்டிவிட்டி சென்ஸும் இருந்தால் கோடிகளில் சம்பாதிக்க முடியும். மார்க் தேவையில்லை. சுந்தர் பிச்சை அவர்கள் ஐஐடி கரக்பூர்ல மெட்டலர்ஜிக்கல் படிச்சுட்டு, மெட்டலர்ஜிக்கும் கூகுளுக்கும் கோடிங்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அவரே சொல்லியிருக்கிறார், நான் இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் நான் படித்த கல்லூரி என்று. அப்போ லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது மிக மிக கேள்விக்குறியாக மாறிவிடும். ரொம்ப வயசானாதான் அது பிசினஸ் பண்ணாதான் நீங்க ஜெயிக்க முடியும். கேம் டிசைன் படிக்கலாம், அனிமேஷன் டிசைன், கம்யூனிகேஷன் டிசைன், இன்டீரியர் டிசைன், கார் டிசைன். ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ண போறேன், நான் இன்கம் டாக்ஸ்ல எழுத வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சியூஇடி, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதினால் மட்டுமே தான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ் கேன் ஸ்டடி இன்ஜினியரிங். டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல என்னென்ன சிஇஜி, எம்ஐடி, எஸ்எஸ்என், பிஹெச்டி டெக், வெட்டனரி சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் இருக்கு. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஃபிஷரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருது. நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அஸ்வன், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். அட்மிஷன்ஸ் 2024 2024 வருடம் அட்மிஷன்ஸுக்கான அப்ளிகேஷன்ஸ் இப்பொழுது நிறைய கல்லூரிகளில் ஓப்பனில் இருக்கு. ஆல்ரெடி 5 சென்ட்ரல் கவர்மெண்ட் டாப் மோஸ்ட் கல்லூரிகளுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வச்சு முடிச்சிட்டாங்க. 2024 மார்ச் மந்த்ல எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன படிக்கலான்னு யோசிக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு மத்தியில ஆல்ரெடி அப்ளிகேஷனை போட்டு 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதி முடித்திருக்கிறார்கள். மிகவும் விவரம் அறிந்தவர்கள். அப்போ ஜென்ரலா நம்ம கிட்ட என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னா, மார்க்கு குறைவா வாங்குறது ப்ராப்ளம் இல்லை. என்னுடைய ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் he got only around 56% of marks. அதுக்கப்புறம் I have suggested a central government institution where entrance examination is just a sake. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், ஜம்முன்னு போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த காலேஜில் கூப்பிட்டு அட்மிஷன் கொடுப்பாங்க. நவ் he got placed in a very good company and earning 75,000 per month as a salary at his third year itself. அப்போ இங்க நல்லா படிக்கல அப்படிங்கிறத விட அந்த படிப்புக்கான கல்லூரி அவர்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்லூரிகளில் போய் படிக்கிறது என்பது மிகப்பெரிய வாய்ப்பாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சர்வே என்ன சொல்றாங்க? 93.2% of Indian students did not even know about career options available after their schooling and end up with local and underswelling colleges. அப்படின்னு என்ன? தரம் குறைவான கல்லூரியில போய் மங்கி கொண்டு சென்றிருக்கக்கூடிய கல்லூரிகளில் போய் சேர்ந்துக்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல கல்லூரிகள் எது என்று தெரியாமல், அவர்களுடைய விருப்பம் என்ன என்பது புரியாமல் சென்று விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றது தான் இந்த சர்வே. 93% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது ஸ்கூலிங் படிச்சு முடிக்கிற வரைக்கும் தெரியறது இல்லை, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதும் தெரியறது இல்லை அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான செய்தி. இங்க பாருங்க, நம்மளுக்கு நம் தமிழக மாணவர்களுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐடியிலேயே மொத்தம் 100 சீட் அப்படின்னா 2.6 சீட்டு தான் நம்ம தமிழகத்திலிருந்து போறாங்க. இதே நம் அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேஷ், தெலங்கானாவை பொறுத்த வரைக்கும் 21 மாணவர்கள் போறாங்க. 100க்கு 21 மாணவர்கள் ஆந்திரா தெலங்கானாவிலிருந்து செல்கிறார்கள். அங்க அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. நம்முடைய தமிழக மாணவர்களுக்கு கட்டாயமாக நாம் அவேர்னஸ் கொடுக்க வேண்டும். ஸ்கூல்ஸ் இந்த நேரத்தில் தன்னுடைய மாணவர்களுக்கு எது முக்கியம் என்று தெரிந்து கொண்டு அதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, ஜென்ரலாகவே நீங்க எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் படிக்கலாம். எனி ஸ்ட்ரீம் இட் மே பி. இப்ப நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் நீங்க படிச்சுக்கலாம். இங்க பிரான்ச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செகண்டரி தான். நீங்க எந்த பிரான்ச் எடுத்து படிச்சாலும் அல்லது எந்த ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சாலும்
டாப் மோஸ்ட் கல்லூரிகளுக்கு நீங்கள் செல்கிறீர்களா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வெரி 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 மச் இம்பார்ட்டன்ட். இதை நம்முடைய மாணவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய சுந்தர் பிச்சை அவர்கள் ஐஐடி கரக்பூர்ல மெட்டலர்ஜிக்கல் படிச்சுட்டு, மெட்டலர்ஜிக்கும் கூகுளுக்கும் கோடிங்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அவரே சொல்லியிருக்கிறார், நான் இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் நான் படித்த கல்லூரி என்று. அப்போ ஐஐடி கரக்பூர்ல மெட்டலர்ஜிக்கல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டில் போய் சென்று படித்து அதற்கு பிறகு கூகுள்ல இப்போ சிஇஓவாக இருக்கிறார். அப்போ கட்டாயமாக என்ன தேவை என்றால் நல்ல கல்லூரி என்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நல்ல கல்லூரிகள் மட்டும்தான் பெற்றுத்தரும் என்பதனால் நல்ல கல்லூரியை சரியான முறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். வி ஸ்ட்ராங்லி பிலீவ் யுவர் குட் ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் குட் இன்ஸ்டிடியூஷன் தான். நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறத விட எங்க படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்வேஸ் ப்ரிஃபர் குட் இன்ஸ்டிடியூஷன், ரைட்? ஸோ அடுத்து பாருங்க, இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் நம்முடைய மாணவர்கள் மத்தியில் இருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு புரியதற்காக நான் இதை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே எல்லா ஸ்கில்லும் இருக்கிறது இல்லை. ஒருத்தர் படிக்கிறதுல சூப்பரா இருந்தாங்கன்னா ஒருத்தர் படம் வரைகிறதுல சூப்பரா இருப்பாங்க. ஒருத்தர் படம் வரைகிறதுல சூப்பரா இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் விளையாடுறதுல சூப்பரா இருப்பாங்க. ஒருத்தர் விளையாடுறதுல சூப்பரா இருந்தாங்கன்னா சில பேர் நல்லா பாட்டு பாடுவாங்க, அழகா பரதநாட்டியம் ஆடுவாங்க, நல்ல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஸ்கில்ஸ் இருப்பதில்லை. சில பேர் மௌனமா இருந்து காரியம் சாதிச்சா சில பேர் பேசியே காரியம் சாதிப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் எப்படி ஒரே கேரக்டர் இல்லையோ, எப்படி ஒவ்வொருவருடைய முகமும் விதவிதமாக இருக்கிறதோ அதுபோல அவர்களுக்கு உண்டான ஆசை என்பதும் கட்டாயம் இருக்கலாம். சார், இப்போ ஒரு பாடத்தை படித்தா இம்மிடியேட்டா லைஃப் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு எல்லாரும் டாக்டருக்கு படிக்கிறேன், இன்ஜினியரிங்க்கு படிக்கிறேன் நீங்க போகலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு மிகப்பெரிய விருப்பம் ஒன்றிலிருந்து அதில் நீங்கள் தலை சிறந்தவராக வந்தால் இவர்கள் சம்பாதிப்பதை விட பல கோடிகளில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் நீங்கள் ஆக முடியும். அதற்கு நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மாணவர்களை கட்டாயம் அலோவ் பண்ணணும். அதுக்காக நான் படம் எடுக்க போலான்னு இருக்கேன், நான் 12வது படிச்சு முடிச்சோன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க எதை படித்தாலும் நீங்க டைரக்ஷன் கத்துக்கலாம், எதை படித்தாலும் சினிமாட்டோகிராஃபி கத்துக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த படம், அந்த கேளிக்கை, என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அதிக நாட்டம் கொண்டிருப்பதால் நான் கேம் விளையாட போறேன், கேமிங் டெக்னாலஜி படிக்க போறேன், அல்லது நான் அனிமேஷன் படிக்கலான்னு இருக்கிறேன், நான் டைரக்ஷன் படிக்கலான்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நீங்க சைடில் படிச்சுக்கலாம். ஒரு சாப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஒரு பொரியல் மாதிரி தான் அதெல்லாம் ஸ்கில். அது அப்போ ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் நாம கட்டாயம் படிக்கணும். அப்போ என்னென்ன ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் இருக்கு? எல்லாத்துக்கும் ஒரு 4-5 ஸ்ட்ரீம் மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இதை விடவும் மிக அதிகமாக இருக்கிறது. அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது பயாலஜி ஸ்டூடெண்ட் மட்டும்தான் படிக்க முடியும் இல்ல. அக்ரிகல்ச்சர் சென்ட்ரிக்கா படிக்கிறதுக்கு மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் படிக்கலாம், காமர்ஸ் மாணவர்களும் அக்ரிகல்ச்சர் லைன்ல கட்டாயமா போக முடியும். அதற்கான வாய்ப்புகளை கட்டாயமாக தெரிந்து கொண்டு நாம் முன்னேற வேண்டும். ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு ஓரளவுக்கு படம் வரையக்கூடிய ஸ்கில் இருந்தால் போதுமானது. தமிழகத்தில் ஆர்கிடெக்சர் கல்லூரிகள் என்பது மிக மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. அதுல தலை சிறந்த கல்லூரிகள் என்று எடுத்துக்கொண்டால் 3 அல்லது 4 கல்லூரிகள் மட்டும்தான் இருக்கும் என்பதனால் ஆர்கிடெக்சரை படிப்பதற்கு என்ஐடியில் போய் படிக்கலாம், ஐஐடியில போய் படிக்கலாம். அதற்கான வாய்ப்புகளை தேடி நீங்கள் போக வேண்டும். அதே போல சில பேருக்கு பிசிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல நான் டிஃபென்ஸ்ல போய் வேலை பார்க்கணும்னு பயங்கர ஆசை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் வகுப்பு முடிக்கவே இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா 56,800 ரூபாய் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லயே கொடுக்கப்படுது. அதெல்லாம் பெரிய வாய்ப்பு. நான் மிடில் கிளாஸ் சார், எங்கிட்ட பெரிய பணம் இல்லை, எங்க அப்பா அம்மானால என்னால படிக்க வைக்க முடியாதுன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல காமர்ஸ் மாணவர்களும் போகலாம், பயாலஜி சென்ட்ரிக் மாணவர்களும் போகலாம், சயின்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களும் போகலாம். அதை தெரிந்து கொண்டு அதன் ஏற்றாற்போல் முன்னேறலாம். அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் பிகாம். எப்படி என்ஜினியரிங்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாரும் போறான்னு எல்லாம் பிராக்கெட்டா கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிராக்கெட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிராக்கெட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிராக்கெட்னு அதுக்கெல்லாம் பிராக்கெட் கோர்சஸ்னு பேரு. அத்தனை கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். அதே போல இந்த காமர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு பிகாம் படிக்கிறேன்னு போறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு கல்லூரியில போய் நீங்க பிகாம் படிக்கிறதும் 12th படிச்சு முடிக்கிறதும் இரண்டும் ஒன்றாக இருக்கும். ஏனென்றால்
பிகாம் படிக்க போறீங்கன்னா நாம் எதற்காக பிகாம் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. பிகாஸ் நீங்க பிகாம் படிக்கிறதுனால உங்களுக்கு வேலை கிடைக்க போறது இல்ல. நீங்க பிகாம் படிக்கிறப்ப எந்த ஸ்கில்ல வளர்த்துக்கிறீங்களோ அதன் மூலமா நீங்க போக வேண்டும். கட்டாயமாக காமர்ஸ் மாணவர்கள் எழுத வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் CUET, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்டை எழுதினால் மட்டுமே தான் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகளுக்கு செல்ல முடியும். அதே போல பயோடெக்னாலஜி, இந்த பயாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஒரு சைக் அப்படின்னா, நாம என்ன குரூப் படிக்கிறீங்கன்னு கேட்டா பயாலஜி குரூப்னு சொல்லியே நான் பயாலஜி சென்ட்ரிக் தான் படிக்கணும்னு சொல்லி நிறைய மாணவர்கள் எதற்காக இந்த படிப்பை படிக்கிறோம் என்றே தெரியாமல், உண்மை என்ன அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டுல பயோடெக்னாலஜி படிச்சீங்கன்னா வேலை வாய்ப்பு என்னமோ ஐடி கம்பெனில தான் இருக்கு. பயோடெக்னாலஜி படிச்சா ஒரு 60 பேர்த்துல ஒரு 2 பேர் 3 பேருக்கு அந்த கோர்ல போவாங்க. அதுவும் சேலரி கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். நிறைய பேர் 4வது வருஷம் படிக்கிறப்போ நான் பயாலஜி லைன் தான் போகணும்னு நினைக்கிறவங்க சம்பளம் என்று வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஐடி கம்பெனில வேலைக்கு போறவங்க தான் நிறைய இருக்காங்க. அப்போ பயோடெக்னாலஜி பயாலஜி சென்ட்ரிக் படிக்கலாம்னா அதற்கும் தலை சிறந்த கல்லூரிகள் இருக்கு. ரிசர்ச் பேஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும், லைக் நேஷனல் பிரெயின் ரிசர்ச் சென்டர். அந்த கல்லூரி எல்லாம் போய் படிச்சீங்கன்னா டெல் அவைவ்னு சொல்லி உலகத்துல தலை சிறந்த நியூரோ சயின்ஸுக்கான கல்லூரி என்பது டெல் அவைவ்ல இருக்கு, இஸ்ரேல் இருக்கு. அந்த கல்லூரிகளுக்கெல்லாம் உங்களை அனுப்பிச்சு வச்சு ரிசர்ச் ஓரியன்டா படிக்க வச்சு பல கோடிகளை உங்களால் சம்பாதிக்க முடியும். ஆனால் சரியான கல்லூரிக்கு சென்று நீங்கள் பயாலஜி சென்ட்ரிக்கா படிச்சா இட் இஸ் வெரி குட். அடுத்து காமர்ஸ், ஆல்ரெடி சொல்லியாச்சு. காமர்ஸ் மாணவர்கள் நீங்க கம்பல்சரியா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிக்கலாம், கம்பெனி செக்ரட்டரிஷிப் படிக்கலாம். அதெல்லாம் போக நீங்க காமர்ஸ்னா வெறும் பிகாம் படிக்கணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எக்கனாமிக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஈவன் ஹியூமனிட்டிஸ் மாணவர்கள் மாதிரி நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியாலஜி, சோசியாலஜி போன்ற படிப்புகளை இந்தியாவில் தலை சிறந்த கல்லூரியில போய் படிங்க. ஏன்னா அங்க படிக்கிறவங்க தான் படிச்சுட்டு இருக்கிறப்பவே நான் CA படிக்கணும் அடுத்து, அல்லது நான் படிச்சு முடிச்சு IAS ப்ரிப்பேர் பண்ண போறேன், நான் வந்து இன்கம் டாக்ஸ்ல ஒர்க் பண்ண போகணும்னு, CBI ஆகணும்னு அதற்கு உண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. காமர்ஸ் மாணவர்கள் உங்களை சரியான பாதையில் செலுத்திக் கொள்ளவில்லை என்றால் லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது மிக மிக கேள்விக்குறியாக மாறிவிடும். ரொம்ப வயசானாதான் அது பிசினஸ் பண்ணாதான் நீங்க ஜெயிக்க முடியும். பேருக்கு ஒரு பிகாம் படிச்சா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க. நல்ல கல்லூரியில போய் நிறைய டிபார்ட்மெண்ட் படிக்கலாம். யூனோ, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ் கேன் ஸ்டடி இன்ஜினியரிங். நம் மாணவர்களுக்கு தெரியாது. மேத்தமேட்டிக்ஸ் இருந்தா ஐடி சென்ட்ரிக் MSc எல்லாம் படிக்கலாம். அதுவும் நம் மாணவர்களுக்கு தெரியாது. அடுத்து குலினரி ஆர்ட்ஸ், சமைக்கிற வேலைக்கு சார் நாங்க போறதுன்னு நினைக்காதீங்க. மிகச்சிறந்த வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் சொல்லிக்கிறேன், நல்ல கல்லூரியில படிச்சா வெளிநாடுகள் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் குசைன் சொல்லி கொடுக்குறாங்க, ஃபுட் லா சொல்லி கொடுக்குறாங்க, அந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய பிளேவர் சம்பந்தமா சொல்லி கொடுக்குறாங்க. மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் நல்ல கல்லூரியில படிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். டெய்ரி டெக்னாலஜி, பால்வளத்துறை, டிசைன், யாருக்கெல்லாம் அழகாக படம் வரைய தெரிகிறதோ கேம் டிசைன் படிக்கலாம், அனிமேஷன் டிசைன், கம்யூனிகேஷன் டிசைன், இன்டீரியர் டிசைன், கார் டிசைன், இண்டஸ்ட்ரியல் டிசைன், டாய் டிசைன், ஆட்டோமொபைல் டிசைன், ஃபேஷன் டிசைன், நெட்வொர்க் டிசைன், லெதர் டிசைன், ஃபுட்வேர் டிசைன், வார்ட்ரோப் டிசைன், இது போல எக்கச்சக்கமான டிசைன் கோர்சஸ் இருக்கு. சரியான கல்லூரியில் படித்தால் பல கோடிகளில் நீங்கள் சம்பளம் வாங்க முடியும். அமேசான், ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட், பென்ஸ், ஆடி, ஃபெராரி, மினி கூப்பர், மாரிஸ் கேரேஜ், அத்தனை கார் கம்பெனியும் டிசைன் மாணவர்களை எடுத்து கொண்டு போய் தான் அவர்கள் ப்ராடக்ட்டுக்கு டிசைன் பண்றாங்க. சோ உங்களுக்கு என்ன சார் வேணும்? அழகாக படம் வரையக்கூடிய திறமையும் அந்த கிரியேட்டிவிட்டி சென்ஸும் இருந்தால் கோடிகளில் சம்பாதிக்க முடியும். மார்க் தேவையில்லை, 50% மார்க் இருந்தா போதும். இங்கிலீஷ் தேவையில்லை, எந்த மொழி இருந்தாலும் சரி. காது கேட்கணும்னு அவசியம் இல்லை, வாய் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு அழகாக படம் வரைய தெரிந்தால் நீங்கள் தான் ராஜா. அடுத்து என்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நாம் சொல்லி இருக்கிறோம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட். உலகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் கண்டுபிடிப்புகள் எல்லாமே இன்ஜினியரிங் மூலமாக வருகிறது. அந்த மாபெரும் கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் இன்ஜினியர்ஸ் தான். அந்த என்ஜினியருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் தரமாக இருக்கக்கூடிய கல்லூரியா? அந்த கல்லூரியில வந்து சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா? மிகச்சிறந்த IIT, NIT-யா? இதெல்லாம் பார்த்து ஜாயின் பண்ணணும். அதே போல ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபிஷரி சயின்ஸ், நல்ல கவர்மெண்ட் ஜாப் கையில் வேண்டும் என்றால் ஃபிஷரி சயின்ஸ் படிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி தான் டாப். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி, ஃபாரின் லாங்குவேஜஸ், அயல்நாட்டு மொழிகளை கற்று அறிதல். வெறும் இங்கிலீஷை மட்டும் தெரிந்தால் 4 லட்சம், ஜப்பானிய மொழி நீங்கள் தெரிந்திருந்தால் 24 லட்சம். இதுதான் சேலரி.
ஜெர்மன் மொழியை தெரிந்திருந்தால் 18 லட்சம். சோ ஃபாரின் லாங்குவேஜஸை கட்டாயமா இன்ஜினியரிங் மாணவர்கள் கற்க வேண்டும். ஆனால் அதை கற்றுக் கொடுப்பதற்கு ஆள் வேண்டும் அல்லவா? காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஃபாரின் லாங்குவேஜஸை கத்துக்கிட்டு வாங்க. ஜப்பானீஸ், ஜெர்மன், கொரியன், ஸ்பானிஷ் இந்த போன்ற டாப் மோஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் போய் கத்துட்டு வாங்க. டாப் காலேஜுக்கு போகணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங் ஹேண்டிகேப். நாம எல்லாம் காதுல ஹெட்செட் மாட்டி பாட்டு கேட்கிறோம். நம்மளுக்கு சீக்கிரம் காதுல சம்டைம்ஸ் காது கேட்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய் பேச முடியாதவர்கள், இயலாதவர்களை வந்து அதுக்கான பிராக்டிஸை கொடுத்து கொண்டுட்டு போறது. ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் பெனிஃபிட் ஆளே கிடையாது. ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு வந்து ஆளே கிடையாது. ஹியூமானிட்டிஸ், இங்கிலீஷ் படிக்கலாம். சோசியல் சயின்ஸ் படிச்சா பல கோடிகளை சம்பாதிக்கலாம். ஆனா நல்ல காலேஜ்ல படிக்கணும். டெவலப்மெண்டல் ஸ்டடிஸ் படிக்கலாம். ரூரல் டெவலப்மெண்ட்ல போய் நீங்க மிகப்பெரிய ஒரு ஆளா வளர முடியும். யூனிசெஃப், யுனெஸ்கோ போன்ற மிகப்பெரிய கம்பெனிஸ்ல உங்களை ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. இந்தியன் மெடிசன், இப்ப வந்து நம்முடைய இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த பழமையான இந்தியன் மெடிசனுக்கு திரும்புறாங்க. அதுவும் மெயினா நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த இந்தியன் மெடிசனை ப்ரமோட் பண்றாங்க. நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சார் யோகா அண்ட் நேச்சுரோபதி போலாமா? போலாம். பட் இப்ப யோகாங்கிறது வெறும் டிஎன்ஒய்எஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் யோகான்னு 3 வருஷம் டிகிரி கொடுக்குறாங்க. டிப்ளமோ இன் யோகான்னு கொடுக்குறாங்க. படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட யோகாவை கற்றுக்கொண்டு அவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க. சோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி ஆர் குட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லா. நீங்க நினைக்கிறது போல கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போறதெல்லாம் இல்ல லான்னா. அதெல்லாம் மலையேறி விட்டது. இட் ஹாஸ் பிகம் நவ் எ கார்ப்பரேட் டிகிரி லாங்கிறது. கார்ப்பரேட் லா, இன்வெஸ்ட்மெண்ட் லா, பேங்கிங் லா, ஃபேமிலி லா, என்விரான்மெண்டல் லா, ஸ்பேஸ் லான்னு நிறைய ஸ்பெஷலைசேஷன் வந்துருச்சு. நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்ல போய் படிச்சாதான் உங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அடுத்து மேனேஜ்மெண்ட், எம்பிஏ படிக்கலாம், பிபிஏ படிக்கலாம். டாப் மோஸ்ட் கல்லூரிகளுக்கான வாய்ப்பு ஓப்பன்ல இருக்கு. மாஸ் மீடியா, ஜேர்னலிசம், மரைன் இன்ஜினியரிங், நாட்டிக்கல் சயின்சஸ், மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறது இதே கல்லூரியில லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் மாணவர்கள் படிக்கலாம். ஏன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான், பிளிப்கார்ட் போன்ற எல்லாமே வந்து ஒரு இடத்துல இயங்கி மக்கள்கிட்ட நேர்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்ப கூட நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ரேஷன் பொருட்களை அவர்கள் வீட்டுக்கே நாங்கள் சென்றை வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து அடுத்து இனி இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் மிகப்பெரிய வாய்ப்பை தன்னிடத்திலே கொண்டிருக்க போகிறது. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ஷிப்பிங் நீங்க படிக்கலாம். பிகாம் மட்டும் உங்களுக்கான டிகிரி இல்ல, பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ஷிப்பிங் ஆல்சோ டிகிரி தான். மெடிசன், நீட். யாருக்கெல்லாம் தன்னுடைய அப்பா அம்மாவிற்கு நாம் தான் வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு படிக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் தான் இந்த எம்பிபிஎஸ் சீட். ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நீங்க படிக்க வேண்டாம். நிறைய பேர் உண்மையா படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜெயிப்பதற்காக. நர்சிங், பேராமெடிக்கல், பிசிக்கல் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் படிக்கலாம். பைலட் ஆகலாம், ரிசர்ச், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், டீச்சர். நல்ல டீச்சருக்கு பயங்கர பஞ்சம். லாஸ்ட் வீக் ஹிந்து பேப்பர்ல ஓபன் பண்ணி என்னென்னவெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ். சேலரி 2 lakhs, 1.5 lakhs, 2 lakhs. அதை படிக்கும் பொழுது நல்ல ரிசர்ச் ஓரியன்டா நல்ல ப்ரொஃபசர்ஸ்க்கு கீழே படிக்கிறீங்களா, நல்ல கல்லூரியில படிக்கிறீங்களா அப்படிங்கறது தான் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல போய் படிங்க. 5 year இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ்ல போய் நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா நல்ல வாய்ப்பு இருக்கு. அங்கேயே இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ்நாடுல பிஎஸ்சி, பிஎட் அப்படிங்கிற கோர்ஸே கொடுக்குறாங்க மேத்ஸ்ல. அங்கெல்லாம் போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த சம்பளம் வரும். இல்லைன்னா லோக்கல் காலேஜுக்கு போனா 8,000 10,000 தான். நைட்டு 11 மணி வரைக்கும் பேப்பர் திட்டே நம்ம உட்கார்ந்து இருக்கணும். சோ நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஈவன் ஐஐடி, என்ஐடி டீச்சர் ட்ரைனிங் வந்துருச்சு. வெட்டனரி சயின்ஸ் படிக்கலாம், விர்ச்சுவல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மியூசிக் எல்லாம் படிக்கலாம். இது மட்டுமல்ல, இன்னும் சைக்காலஜி, கிரிமினாலஜி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான படிப்புகள் மாணவர்கள் மத்தியில் இருக்கிறது. நம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில ப்ரொஃபஷனல் கல்லூரிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெட்டனரி சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வெட்டனரி சயின்ஸ் காலேஜ் சென்னை, நாமக்கல், திருநெல்வேலியில் இருக்கு. இங்கேயே ஃபுட், டெய்ரி டெக்னாலஜி, போல்ட்ரி ப்ரொடக்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷரி, நான் சொன்னேன் டாப் மோஸ்ட் காலேஜ்ங்கிறது தமிழ்நாடு டாக்டர் ஜே ஃபிஷரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி தான். 3 இடத்துல இருக்கு, 120 சீட் இருக்கு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ், டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் என்னென்ன, சிஇஜி, எம்ஐடி, எஸ்எஸ்என், பிஹெச்டி டெக், சென்னை இன்ஸ்டிடியூட், தியாகராஜர், பிஹெச்டியோட செகண்ட் காலேஜ் பிஹெச்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அடுத்து எஸ்கேசிஇடி, ஸ்ரீகிருஷ்ணா புனியமுத்தூர், சிஐடி, குமரகுரு, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, எஸ்விசி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்.
லயலா ஐக்கம், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், சாய்ராம், சவிதா, சென்ட் ஜோசப்ஸ், அதுக்கப்புறம் 21st பண்ணாரி அம்மன், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், அழகப்ப செட்டியார், கொங்கு, ராமகிருஷ்ணா, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி, நெப்கோ, ஆர்எம்டி, கவர்மெண்ட் காலேஜ் போன்ற டாப் மோஸ்ட் கல்லூரிகள்ல போய் நீங்கள் படித்தால் உங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஜெனரலா நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா பிளேஸ்மெண்ட்ஸை பார்க்கணும். சோ இந்த கல்லூரிகள் எல்லாம் கட்டாயமாக நேர்ல சென்று விசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சில கல்லூரிகள்ல எக்ஸ்ட்ராடினரி பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து கட்டாயம் நேர்ல போய் அங்க இருக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ இது போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அக்ரிகல்ச்சர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல கோயம்புத்தூர், மதுரை, கிள்ளிகுளம், திருச்சி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கரூர், நாகப்பட்டினம், செட்டிநாடு போன்ற இடத்துல இருக்கு. அக்ரிகல்ச்சருக்கு இதெல்லாம், ஹார்டிகல்ச்சருக்கு இதெல்லாம். அதே போல ஃபாரஸ்ட்ரி படிச்ச நல்ல வாய்ப்பு இருக்கு. மேட்டுப்பாளையத்துல காலேஜ் இருக்கு. சோ இதெல்லாம் டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறது என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டுல சேர்ந்தாலும் சரி அல்லது இந்தியா லெவல்ல சேர்ந்தாலும் சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி கட்டாயமாக எல்லா ஸ்ட்ரீமையும் நீங்க கம்பல்சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. So that you will be getting extraordinary opportunity for sure. இன்னைக்கு ரொம்ப நீட் ஆஃப் தகவலை நம்மளுக்கு என்னன்னா தமிழக மாணவர்களுக்கு படிப்பு அப்படிங்கிறத விட என்ன முக்கியம் என்றால் ஆப்பர்ச்சுனிட்டியை தெரிஞ்சுக்கொள்றது முக்கியம். எல்லா இடத்துலயுமே நல்ல மார்க் வேணுமா? தமிழ்நாட்டுக்குள்ள போய் படிக்கணும்னா தான் நல்ல மார்க் வேணும். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய இத்தனை ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய எந்த கல்லூரிக்கு போக வேண்டும் என்றாலும் அதிகபட்சம் இன்ஜினியரிங் படிப்பதற்கு 75% வேண்டும். மற்ற எல்லாத்துக்குமே 60, சில கல்லூரியில் 50, டிசைன் எல்லாம் போறதுக்கு பாஸ் பண்ணா போதும்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்முடைய மாணவர்களுக்கு அவேர்னஸ் தான் லேகிங். நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இத பத்தின டீடைல் இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்பரும் நம்ம டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துக்கிறோம். ஆல்ரெடி we are going for many CBSE schools, டாப் மோஸ்ட் ஸ்கூல்ஸ், ஹவுசிங் சொசைட்டிஸ், அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் போய் நாம அவங்க அரேஞ்ச் பண்ற ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு நாம போறோம். அவர்களுடைய எம்ப்ளாயி வெல்ஃபேருக்காக they are also conducting this type of கரியர் அவேர்னஸ் ப்ரோக்ராம். அதுக்கும் நம்ம போறோம். லயன்ஸ் கிளப் மூலமா நம்ம ப்ரோக்ராம்ஸ் பண்றோம். ரோட்டரி கிளப்ஸ் மூலமா நம்ம ப்ரோக்ராம் பண்றோம். இது போல நிறைய இடத்துல ப்ரோக்ராம்ஸ் பண்றோம். நம்முடைய மாணவர்களுக்கு இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக நாம இந்த அவேர்னஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த வீடியோவை கம்பல்சரியா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, அவர்களுடைய குரூப்ஸுக்கு சென்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. சோ தட் எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், ஈவன் 10th 9th படிக்கிறவர்களுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்பதால் கட்டாயமாக இதை அனுப்பி வையுங்கள். சோ தட் அவர்கள் வாழ்க்கையும் அவர்களுக்கு பிடித்தாற்போல் மாறும் என்பதால் நாம் இதை சொல்கிறோம். இன்னும் நாம் நிறைய விஷயங்களை ஒவ்வொன்றாக நேரம் கிடைக்கும் பொழுது பார்க்க இருக்கிறோம். நம் தமிழக மாணவர்களை நல்ல கல்லூரிக்கு அனுப்ப வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். கட்டாயமாக நாம் அனுப்புவோம். அந்த நாள் கட்டாயம் நிறைவேறும். நம்ம சேனலை கட்டாயமா தொடர்ந்து பாருங்க. சோ தட் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்து கொண்டே இருக்கும் சரியான நேரத்தில். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நல்ல வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்திருங்கள். நான் அதை சொல்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Ashwin.